மக்கள் கூட்டம் உள்ளே எப்படி இடம்பெற்றது இந்த காட்சியை பார்த்தும் பிரம்மாண்டமான அன்னளவாக 35 கோடிக்கு மேலே செலவழித்து கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் கும்பாபிஷேகம் எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. விசிட்ட யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலிக்கு வாங்க. இப்போ நேரம் 8:35 இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல போகிறோம். யானைகள் எல்லாம் வந்திருக்கிறது. காரைநகர் அருள்மிகு வீரகத்தி விநாயகர் ஆலயம். முதல்ல இந்த ஆலயத்துக்கு எப்படி வரணும்ன்றதை முதல்ல சுருக்கமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். இலங்கை யாழ்ப்பாணம் காரைநகர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. முதலாவதாக இந்த வளவை கடந்து ஒரு மிகப்பெரிய சந்தி வரும். அந்த சந்தியால் நாங்கள் வலது பக்கம் திரும்ப, இந்த சந்தியில இருந்து 300 மீட்டர் தூரத்தில் வலது பக்கம் திரும்புறதுல ஒரு மருதடி ஒழுங்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கை ஒன்று வரும். அதால நாங்கள் திரும்பணும். அப்படியே நேர போக முதலாவது வார ஒழுங்கை இல்லை 2வது வார ஒழுங்கை எல்லாம் மருதடி 1ஆம் ஒழுங்கை 2ஆம் ஒழுங்கை தான் போட்டிருக்கும். அப்படியே திரும்பினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு வரலாம். கும்பாபிஷேகத்துக்கு முதல் இடம்பெறுகின்ற பூஜைகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான அடியவர்கள் அதிலே கலந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜயம் தேஹி திராவிட கான நிநாத மனோகர ஜயம் தேஹி. குதிரைகள், அங்கே பசுக்கள், யானைகளுக்கு பூஜைகள் இடம்பெறுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே கும்பாபிஷேக காட்சிகளை பார்க்கிறதுக்கு முதல் ஆலயத்துக்கு வெளியிலேயும் அந்த பந்தலுக்குள்ளேயும் அங்கே தான் நாங்கள் நின்றிருந்தோம். ஏராளமான அடியவர்கள் நின்று விநாயகப் பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல ஈழையம்பதியிலே யாழ்ப்பாணத்தின் சிரசாக விளங்குகின்ற சப்ததீவுகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற காரைநகரிலே எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற காரைநகர் மருதடி வீரகத்தி விநாயகப் பெருமானுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று அதிகாலை முதல் பிரதம சிவாச்சாரியார்கள் அங்கே வேத மந்திரங்கள் ஒலிக்க பெருமானுடைய கும்ப பூசைகள் நடைபெற்று இன்னும் சற்று நேரத்திலே பெருமான் அங்கே ஆகுதிகள் வழங்கப்பட்டு அந்த மகா கும்பமானது ராஜகோபுரத்துக்கானதும் மூலமூர்த்திக்குமான மகா கும்பங்கள் இன்னும் சற்று நேரத்திலே பெருமான் அங்கே அந்தர சிவாச்சாரியர்களுடைய வேத மந்திரங்களோடு அங்கே திருஞான சம்பந்தர் கூறுவார், வேதமோடு வேதியர்கள் வேள்வி முதலாக போதினோடு போது மலர் கொண்டு புனைகின்ற நாதன நள்ளிருள் நாடு உழைதாலும் காதவன் இருப்பது கருப்பறியல் ஊரே என்று அங்கே பெருமானுடைய அந்த மகா கும்பங்கள் இன்று காரைநகரிலே இந்த நல்ல சுபமுகூர்த்தத்திலே பெருமானுக்கு இன்னும் சற்று நேரத்திலே அந்த மகா கும்பாபிஷேகம் காரைநகர் மருதடிப்பதியிலே நடைபெற இருக்கின்றது. கும்பங்களுடன் இப்பொழுது ஆலயத்தை சுற்றி வர இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் வெள்ளை துண்டுகள் எல்லாம் விரித்து இப்பொழுது
தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கும்பத்தை தூக்கி வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மகா கும்பங்கள் இப்பொழுது வீதி உலா வர இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினையும் கும்பங்களை தலையிலே தூக்கி வைத்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வடக்கு வாசல் நோக்கி மெதுவாக வருகின்ற அந்த அற்புதமான பிரதான கும்பம் வெளியிலே வர குதிரை ஆட்டம், மயில் ஆட்டம், அங்கே ஜானைகள், தவில் நாதஸ்வரங்களிடம் முழங்க பிரதான கும்பம் இப்பொழுது வெளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கலசங்களுக்கும் அங்கே கும்ப நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர் வெள்ளத்திலே பிரதான கும்பமும் அங்கே மிக பிரம்மாண்டமான பவனியுடன் நகர்ந்து செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலய வீதியினை பவனி பிரம்மாண்டமாக சுற்றி வருகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தினுடைய
பிரம்மாண்டமான கேணியை சுற்றி அந்த பிரம்மாண்டமான பவனி நகர்ந்து செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமான அடியவர்கள் பக்தியோடு இந்த அற்புதமான காட்சியை பார்க்க வந்திருக்கின்றார்கள். அங்கே பிரதானமான கும்பமும் தவில் நாதஸ்வரங்கள் முழங்க அங்கே யானை அணிவகுத்து செல்ல, குதிரை அணிவகுத்து செல்ல, பசுமாடு அணிவகுத்து செல்ல பிரம்மாண்டமாக இந்த கும்பாபிஷேகம் 2026ஆம் ஆண்டு 25ஆம் தேதி 3ஆம் மாதத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறிது நேரத்திலே இந்த பிரம்மாண்டமான இந்த ராஜகோபுரத்திலே பிரதான கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு அடியவர்கள் இந்த காரநகர் ஊரிலே இந்த அற்புதமான காட்சியை காண்பதற்காக வந்திருக்கின்றார்கள் என பாருங்கள். பக்தி பரவசத்தோட பக்தர்கள் அனைவரும் இந்த காட்சியை பார்த்து மயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். செண்டை மூலம் அங்கே முழங்கிக் கொண்டிருக்கிறது. பவனி மெதுவாக கேணியை சுற்றி பக்தர்கள் புடைசூழ வந்து கொண்டிருக்கிற அற்புதமான அந்த காட்சி. கோபுரத்திலே இப்பொழுது கும்பநீர் அபிஷேகம் இடம்பெற இருப்பதால் எவ்வளவு அடியவர்கள் பாருங்க ஆலய கோபுரத்துக்கு முன்னாலே திரண்டு நிற்கிறார்கள் என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மணி இப்பொழுது ஒலித்துக் கொண்டிருக்க பிரதான கும்பங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்க அங்கே கும்பாபிஷேகம் என்னும் சட்டி நேரத்திலே இடம்பெற இருக்கிறது. இப்பொழுது பிரதான கும்பங்கள் கோபுரத்தை நோக்கி எடுத்துச் செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
ராஜ கோபுரத்துக்கு இப்பொழுது கும்பாபிஷேகம் இடம்பெறுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கலசங்களுக்கு மாலை போடுகின்ற அற்புதமான அந்த காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மணி 10 நிமிடத்துக்கு பிறகு அங்கே மருதடி வீரகத்தி விநாயகருக்கு கும்பாபிஷேகம் இடம்பெறுகின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான அடியவர்கள் இங்கே இந்த அற்புத காட்சியினை பார்த்து பரவசமாகி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது பக்தர்கள் அனைவரும் ஆலயத்துக்குள்ளே வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் ஆலயத்துக்குள்ளே எப்படி இருக்கின்றது இந்த ஆலயம் புதுசாக கட்டியதற்கு பிறகு என்று சொல்லி நாங்கள் உள்ளே சென்று பார்க்க போகின்றோம். பாருங்கள், கும்பாபிஷேகம் இடம்பெற்ற அதே நேரத்தில் ஜானை வந்து மண்டிட்டு எப்படி வணங்குது என்ற அந்த அற்புதமான காட்சியினை நாங்கள் பக்தர்களாக பரவசமாக இந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோபுர வாசலினூடாக இப்பொழுது நாங்களும் வந்து உள்ளே செல்ல போகின்றோம். உள்ளே பிரதான கும்பங்கள் அங்கே உள்ளே சென்று கொண்டிருக்கின்றது. ஆலயத்துக்குள்ளே இப்பொழுது நாங்கள் வந்துவிட்டோம். அங்கே கும்பங்கள் ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தை சுற்றுகின்ற அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே தலவிருட்சத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை கடந்து இப்பொழுது ஒவ்வொரு கலசங்களுக்கும் உள்ளேயும் வெளியேயும் அபிஷேகங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
இப்பொழுது முன் மண்டபத்துக்கு உள்ளே நாங்கள் நிற்கின்றோம். பிரதான கும்பத்தினை உள்ளே கொண்டு வருகின்ற அந்த காட்சி. கற்பகிரகத்துக்குள் பிரதான கும்பம் அங்கே உள்ளே சென்று கொண்டிருக்கின்றது. மக்கள் கூட்டம் அதிக அளவாக வந்திருக்கின்றார்கள். கும்பநீர் ஊற்றுகின்ற அந்த அற்புத காட்சியை பார்ப்பதற்காக மக்கள் அந்த அதிசய காட்சியை பார்ப்பதற்காக முண்டி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விநாயக பெருமானுக்கு தீபமேற்ற காட்சியை காண்பதற்காக பக்தர் வெள்ளத்தில் நிற்கிறோம். இதே மாதிரி தான் எல்லோரும் நிற்கணும். அந்த காட்சியை கண்டிப்பாக பார்க்கணும். அதை பார்த்து விநாயகருடைய அருளை பெறணும் என்று சொல்லி ஏராளமான அடியவர்கள் இதில் நிற்கணும். கும்பநீர் சரிக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த கும்பநீரை எடுப்பதற்காக பக்தர்கள் இங்கே பக்தியோடு நிற்கிற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈழத்திலே புகழ்பூத்த ஆலயங்களுக்கு என்று புகழ்பூத்த இந்த காரநகர் மண்ணிலே இன்றைய தினம் ஒரு ஆலய கும்பாபிஷேக விழாவை பார்த்திருந்தீர்கள். ஆட்சி எப்படி இருந்தது? நல்ல அருமையான ஆட்சி, பார்க்க நினைக்க இல்லாத மாதிரி நல்ல சிற்ப வேலைகள் எல்லாம் நல்ல மாதிரி இருந்தது. போகிற தரிசனம் உள்ளெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்குது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதில் உள்ள யாழ்ப்பாணம் மானிப்பாயிலிருந்து வந்துருக்கீங்கன்னா வெளிநாடுகள் உள்நாடு அப்படின்னு சொல்லி ஏராளமான அடியவர்கள் இந்த ஈழத்து சிதம்பரத்தில் காரநகர் மண்ணில் ஆலயங்களுக்கென்றே பேர் போன இடம், திரும்பிய பக்கமெல்லாம் ஆலயங்கள். அப்படியான ஊரில் இன்றைய தினம் ஒரு மகா கும்பாபிஷேக விழா. என்னுடைய இதுக்கு முதல்ல ஒரு காணொளி போட்டிருப்பேன், இந்த ஆலயத்துக்கு எப்படி வார என்று சொல்லி
அந்த காணொளியில் வந்து விளக்கமாக வந்து சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த ஆலயம் எப்படி வாரது, 35 கோடி செலவில் அன்னளவாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் அதுக்கு மேலேயும் முடிஞ்சிருக்கும். அப்படியான ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக அணிந்திருங்க. இதே மாதிரி ஆலய கும்பாபிஷேகங்கள்னு சொன்னால் மறக்காமல் எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி சொல்லுங்கள். நிச்சயம் காணொலி எடுக்க வருவேன். அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான நன்றி உறவுகளே.